ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம போக்கிமான் ஹரைசான்ஸுடைய இரண்டாவது சீசன், ஆமாங்க, போக்கிமான் ஹரைசான்ஸுடைய இரண்டாவது சீசன் போக்கிமான் ஹரைசான் ட்ராஸ்டியல் டிபியூட் அப்படிங்கிற ஒரு போக்கிமான் சீரீஸ் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப்பனீஸில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 45, அதாவது ஃபஸ்ட்டு சீசனுக்கு 45 எபிசோடு. ஆனால் நீங்கள் ஜாப்பனீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரைசான்ஸுடைய 46 எபிசோடான்னு செகண்ட் சீசனுடைய முதல் எபிசோடை சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாப்பனீஸ் எபிசோட் படி பார்த்தோம் அப்படின்னா ஹரைசான்ஸுடைய 46வது எபிசோட். யாரும் குழம்ப வேண்டாம், இது வந்து ஜாப்பனீஸில் கண்டினியூவாக தான் போய்கிட்டு இருக்கும். இங்கிலீஷில் தான் நம்ம தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். ஓகே, அவங்க டைட்டில் கார்டு போடும்போதே தெரிஞ்சிடும், அந்த கதைப்படியே தெரிஞ்சிடும் இது வந்து அடுத்த சீசன் அப்படின்னு. ஸோ ஆடியன்ஸை நான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இது வந்து போக்கிமான் ஹரைசான்ஸுடைய ட்ராஸ்டியல் டிபியூட் அப்படிங்கிற செகண்ட் சீசனுடைய முதல் எபிசோடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, போன எபிசோடுடைய, அதாவது போன சீசனுடைய கண்டினியூ தான் இந்த இடத்துலையும் இந்த எபிசோட்லேயும் வச்சுருக்காங்க. வாங்க நம்ம ஸ்டைலில் ஒவ்வொன்றா பிரேக் டவுன், ஸ்டோரி எக்ஸ்பிளைன் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய லீக்கோவுடைய வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து காலையில் எந்திரிச்சு கதவை திறந்து இந்த மாதிரி சன்லைட் வந்து அவங்களுடைய போக்கிமானில் படுற மாதிரி, 2 போக்கிமான்லேயும் படுற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம டெரப்பக்கஸும் அவங்கக்கிட்ட தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து உள்ளேயே நினச்சிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். ஃபஸ்ட்டு எபிசோட் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போது என்னோடய டீமுக்குள்ளே நான் இந்த மாதிரிலாம் இருந்தேன் அப்படின்னு பேக் ஸ்டோரியை நம்ம ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுற மாதிரி ஸ்டோரியிலே வச்சுருக்காங்க. எல்லாமே நான் ரீகோவை பார்த்தேன், அதுக்கடுத்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்தது, என்னுடைய பென்டென்ட் வந்து நிறைய மர்மங்களை வந்து நான் சால்வ் பண்ணேன், அதுக்கு அடுத்து நிறைய அந்த பிளாக் ரெக்கார்ட்ஸா போக்கிமான்ஸ் கூட இப்படி ஆகி நான் இப்போது இந்த அகாடமிக்கு போய் இந்த 3 பேரோட படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வே பண்ணுறாங்க. யார் கூடலாம் அப்படின்னா நம்மளுடைய டாட், ராய் அண்ட் நம்மளுடைய லீக்கோ. ஸோ அவங்க 3 பேரும் தான் இப்போதைக்கு ஒன்றா போகிறாங்க. நம்ம லீக்கோ ஃபஸ்ட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது, அதாவது அந்த பிரச்சனை, அந்த கப்பல்லாம் உடஞ்சி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது, உள்ளே வரும்போதே நம்ம லீக்கோவை தன்னுடைய லீக்கோவுடைய அப்பா கட்டி தழுவுற மாதிரி, மகளே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது அடுத்த நாள் காலையில், அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிற நாள். ஓகேங்களா, அப்போ மார்னிங் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட அப்பாவுக்கு பாபாய் சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா கூட போகிறாங்க. ஸோ மொத்தம் இந்த அகாடமிக்குள்ளே போயிட்டாங்க. இந்த அகாடமிக்குள்ளே நம்ம ராய் அண்ட் டாட் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. டாட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு அமைதியான கேரக்டர், நம்ம லீக்கோ விட ரொம்ப அமைதியான கேரக்டர். ஸோ அப்போது உன்னோட ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம லீக்கோ டாட்டை பார்த்து சொல்ல, நாங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு செல்ஃபி எடுக்கிறாங்க. ஸோ அப்போது இந்த செல்ஃபியை அதுக்கு அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஃப்ரெடிக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா, அதை நம்ம பரவாட்டி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது அந்த ஆரஞ்சு அகாடமியை பல்டியா ரிஜினை வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த அகாடமியை காட்டுறாங்க, ஆரஞ்சு அகாடமி. அதை வந்து நான் கேமில் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக யூடியூப்பில் பார்த்தது, அதை அனிமேலையும் காட்டுறது ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த ஆரஞ்சு அகாடமியோடைய பிரின்சிபலும் அண்ட் பல்டியா ரீஜனுடைய சாம்பியனையும் 2 பேரையும் மீட் பண்ணுறாங்க. இவங்க புது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த பிரின்சிபல் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்கள பார்த்ததில் எனக்கு சந்தோஷம், என்னுடைய பேர் கேர்வல் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தான் ஜீட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த பல்டியா ரீஜனோட சாம்பியனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ முதல் ஆரஞ்சு அகாடமியை பற்றி நான் உங்களுக்கு ஒரு அதான் அவங்களுக்கு வந்து அந்த டிவியில் வந்து ஒரு டிவி ஸ்பாட் மாதிரி போட்டுவிடுவாங்க, அதாவது அந்த இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க அந்த ஆரஞ்சு அகாடமிக்கு. அவங்க வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, எங்களுடைய மாணவர்கள்லாம் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய போக்கிமான் பற்றி புரிதல் வந்து இருக்குது அப்படின்னு அந்த டிவி பார்த்து என்னால் காட்ட முடியாது, நீங்கள் எபிசோடில் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு எனர்ஜி கல்லை வந்து காட்டுறாங்க. அதுதான் டெரஸ்ட்ரியல் டிபியூட்டுக்கு ரொம்பவே முக்கியமான அந்த கல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த கற்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பல்டியா ரீஜனியோட அந்த டெரஸ்ட்ரியல் மூவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அப்போது நம்ம லீக்கோ வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய, அதாவது நம்ம ஜீட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய ப்ரொஃபஸர் வந்து இதை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம லீக்கோ வந்து இதோட வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ், இதை பற்றி நிறைய கதை இதுக்கப்புறம் நகரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த கற்களை பற்றி. இதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த 3 பேத்துக்குமே ஒரு ட்ராஸ்டியல் மூவ் ஃபினாமினல் பாலை வந்து கொடுக்குறாங்க. அந்த போக்கி பாலை வந்து ட்ராஸ்டியல் மூவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான பால் அவங்க 3 பேத்துக்குமே கொடுக்குறாங்க. இதை கற்றுக்கிறதுக்கு தான் இந்த ஆரஞ்சு அகாடமிக்கு வராங்க இந்த 3 பேரும். ஓகேங்களா,
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாலை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போது எனக்கு வந்து டாட் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த உலகத்தில் உள்ள இந்த போக்கிமான் மிஸ்ட்ரியெல்லாம் பற்றி படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்படிங்கும்போது நம்மளுடைய அந்த கார்வெல் அவர் வந்து சொல்கிறாரு, அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த பந்து இந்த போக்கிபால் கிடச்சதுக்கப்புறம் பண்ணணும். நிறைய அந்த ட்ராஸ்டியல் ஜிம் லீடர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கூட வந்து நீங்கள் வந்து போட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 8 பேர் இருக்காங்க. அதில் ஏற்கனவே ஒரு 3 பேரை கொஞ்சம் தெளிவாக காட்டுறாங்க. 2 பேர் ஏற்கனவே போன சீசன்லேயே காட்டிட்டாங்க. பட் 3ஆவதாக தெளிவாக இருக்கவங்க வந்து அடுத்த எபிசோடில் காட்டுவாங்க. நான் அடுத்த எபிசோடில் அவங்களோட பேர் என்ன, ஆரிஜின் எல்லாத்தையுமே சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த இதில் கொஞ்சம் ஜஸ்ட் பார்த்துடலாம். இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு கார்வெல் கிட்ட கேட்கும்போது திரும்பி பார்த்தா நம்ம நிமோனாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் நம்மளுடைய ராய், லீகா அண்ட் டாட்டை பார்த்து. ஸோ நிமோனா வரும்போது நம்ம ராய் வந்து நிமோனா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லீகோடைய போக்கிமானை பார்த்து உன்னோட எஃபெக்ட் போட்டு நீ இப்போ கொஞ்சம் க்ரோத் ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ முதல் ராய் வந்து கேட்குறாரு, உன்னோட பர்மட் போக்கிமான் வந்து இப்போதைக்கு வேர்ல்டு வைஸ் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பேட்டில் பண்ணலாமா நிமோனா கேட்க, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அகாடமியை சுற்றி காட்டினதுக்கப்புறம் தான் எதுனாலும் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த பிரின்சிபல் வந்து சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நிமோனா அப்படிங்கிறவங்க வந்து எல்லாத்தையுமே சுற்றி காட்டுறாங்க. அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்மக்கிட்டே காட்டுறாங்க. ஸோ அப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போக்கிமானை வரைகிறாங்க, போக்கிமான் வச்சு சமைக்கிறாங்க, போக்கிமான் புத்தகங்கள் படிக்கிறாங்க, நிறைய பண்ணுறாங்க. ஸோ ஒரு அகாடமியில் வந்து போக்கிமானை பற்றி படிக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்போது போய்கிட்டே இருக்கும்போது ஒரு எலிட் 4ல் உள்ள ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க, ஹசுகு அப்படிங்கிறவர். இது ஜாப்பனீஸ் நேம் தான், ஜப்பனீஸ் நேம். இங்கிலீஷில் அது கூட மாறும். ஹாசில்ங்கிறது தான் அவருடைய இங்கிலீஷ் பேர், ஓகேங்களா. ஹாசில்ங்கிறது தான் அவங்களுடைய இங்கிலீஷ் பேர். இந்த ஹாசில் இவர் எலிட் 4 சார்ந்தவர். ஸோ பின்னாடி வந்து ரீகான்னு ஒருத்தர் இருப்பார், ஓகேங்களா. அவரோட ஜாப்பனீஸ் பேர் வந்து சில்லி அப்படின்னு இருக்கும். பட் நம்ம இங்கிலீஷ்லேயே நம்ம வந்து சொல்லிட்டு போகலாம், ஏன்னா இங்கிலீஷ்லேயே தான் நான் உங்களுக்கு போன வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் தான் உங்களுக்கு குழம்பிடும், நான் இங்கிலீஷ்லேயே எல்லா அப்ளைனையும் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த எலிட் 4னால் யார் அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது, போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். எலிட் 4னால் நான் போன வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது பார்க்க முடியாதவங்களுக்கு இந்த இதில் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 8 ஜிம் பேட்சுங்க, ஓகேங்களா. அதில் நிறைய ட்ரெயினர்ஸ் வந்து பிகினர்ஸ் வந்து அந்த 8 ஜிம் பேட்சை வின் பண்ணதுக்கப்புறம் எலிட் 4ன்னு ஒரு 4 பேர்த்த போட்டியிடணும். போட்டியிட்டதுக்கப்புறம் அந்த எலிட் 4லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த ரீஜியனில் உள்ள சாம்பியனை நீங்கள் போய் தோக்கடிக்கணும் அப்படின்னா இந்த எலிட் 4 தாண்டி தான் போகணும், ஓகேங்களா. இந்த எலிட் 4 நீங்கள் சும்மாலாம் தோக்கடிச்சிட முடியாது. அவங்க வந்து ஒவ்வொரு டைப்பில் உள்ள போக்கிமான்லேயும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்ககிட்ட அந்த டைப்பில் உள்ள போக்கிமான்ஸ் தான் நிறைய இருக்கும். அவங்கள வந்து வின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கே ஒரு கொஞ்ச நாள் ஆகும். அந்த மாதிரி தான் எலிட் 4 ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் வந்து ஜிம் லீடர்ஸை, இவங்களும் ஜிம் லீடர்ஸ் தான் சொல்ல சாதாரண அந்த ஜிம் பேட்ச் இதுக்கு முன்னாடி ஒரு 8 ஜிம் பேட்ச்னு எடுத்துக்காட்டுக்கு சொன்னால அவங்கள விட இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்கள தோக்கடிச்சா மட்டும்தான் அந்த ரீஜனுடைய சாம்பியனை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பேட்டிலுக்கு கூப்பிடலாம், பேட்டில் வின் பண்ணணும். இவங்கள தாண்டி தான் அவங்கக்கிட்ட போகணும், ஓகேங்களா. ரீகா அப்படிங்கிறவங்க ஆனால் பொண்ணான்னு தெரியல, பையன் மாதிரி தான் இருக்குது இவங்க கேம் கேரக்டரு. ஸோ பார்க்கலாம். அவங்க வந்து நீ இதுக்கு முன்னாடி ஒரு அகாடமியில் படிச்சுட்டு இருந்தியே அப்படிங்கும்போது ஆமாம் நான் தான் அப்படின்னு நம்ம லீக்கா வந்து சொல்கிறாங்க. அந்த அகாடமியோட பேர் என்னென்னா சிகிஜி அகாடமி, அதை வந்து ஜாப்பனீஸ் பேர். அதை சொல்லிவிட்டு அந்த ரீகாங்கிறவங்க அப்படி கிளம்பியிருந்தாங்க நம்ம ரீகோவை பார்த்து. அடுத்து டீன்ட்ரா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஃபைட்டிங் டைப், அதாவது ஒரு பேட்டில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சர் தான் அந்த அகாடமியில். அதை இவங்க 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி தராங்க. அப்படின்னு சொல்லி தந்துக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வார்மப்பு. நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வார்மப் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து தான் அவங்கள வந்து விளாடவே ஓட்டுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த கான்செப்ட் தான் இதுலேயும் வச்சுருக்காங்க. இப்போ பேட்டில் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏன்டா வார்மப் எடுக்கிறோம், ஏன்னா நம்ம உற்சாகமாக இருக்கணும்ல ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக் அப்படிங்கிற ஒருத்தர், அவரோட பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு பயாலஜி ஆசிரியர். அந்த அகாடமியில் ஒரு ஆப் வந்து உங்கள் போக்கிடெக்ஸில் சொல்லியிருக்கேன், ஏற்றிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அவர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான். ஸோ அப்போது ஒரு கேரக்டர் வராங்க, இவங்களை ஞாபகம் இருக்கா, இவங்க பேர் தான் ஆன். இவங்க வந்து நம்மளுடைய லீக்கோடைய ஃப்ரெண்டு. இவங்க என்ன இந்த அகாடமி அந்த அகாடமியில் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அவங்க வந்து லீக்கோ நீங்கள் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக கேட்க, அண்ட் நீயா சித்தப்பு நீங்கள் எங்கே
அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஆச்சரியமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போது நான் இங்கே வந்து டெரஸ்ட்ரியல் கோர்ஸை வந்து படிக்கிறதுக்காக வந்தேன். ஓ நீயுமா? நானும் தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ராய் அண்ட் டோட் அப்படிங்கிறவங்க. நைஸ் டு மீட் யூ லீகோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு தெரியும் நம்ம ஒரு நாள் மீட் பண்ணுவோம், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அட நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏய் லீகோ என் கூட பேட்டிலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன் வந்து சொல்கிறாங்க. இது வந்து பாதி எபிசோடு இதில் முடியுது. ஸோ பேட்டில் இவங்களுக்கும் அவங்களுக்கும் நடக்க போகுது. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய நம்ம ஆனுடைய போக்கியமானான வால்ட், அந்த போக்கியமானோட பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆஷோவாட்லேருந்து எவால்வான ஒரு போக்கியமான். ஸோ இந்த பக்கம் ஸ்பிகாட்டியோலேருந்து எவால்வான ஃப்ளோர்காட்டா நம்ம லீகோடைய போக்கியமான். இவங்க 2 பேர்த்துக்குமே ஃபஸ்ட் எபிசோடில் பேட்டில் நடந்திருக்கு, அதை ஆன் தான் வச்சுருப்பாங்க. பட் இந்த தடவை ரொம்பவே நுணுக்கமாக அந்த பேட்டில் ஸ்ட்ராட்டஜிலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம லீகோ இவங்கக்கிட்ட ஜெயிப்பாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு சந்தேகத்திலேயே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பேட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ அப்போது எலிட் 4 இருக்காங்க பார்த்திங்களா, எலிட் 4 வந்து இந்த பேட்டில் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அகாடமிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்கல்ல அந்த அகாடமி, சிக்கிக்கி அந்த அகாடமி, அது இங்கிலீஷோட பேர் என்னன்னு தெரியல, நான் கீழே கமெண்டில் கொடுக்குறேன். ஸோ அப்போது ஆனோட போக்கியமான் வந்து தோத்துருச்சு, இந்த பக்கம் நம்ம லீகோவுடைய போக்கியமான் ஜெயிச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லீகோ தான் ஜெயிப்பாங்கன்னு அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இந்த பேட்டிலில். அதே மாதிரி அந்த லீகோ ஜெயிச்சதில் அந்த ஆனை வந்து ஒரு மாதிரி ஒரு வில்லன் டைப்லேயே காட்டுவாங்க. எனக்கு என்னமோ வில்லன் மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்போது பக்கத்தில் வந்து எனக்கு தெரியும் நம்ம திரும்படியும் பேட்டில் பண்ணலாம் அப்படிங்கும்போது, இந்த பக்கம் நிமோனா வந்து ஏற்கனவே பேட்டில் பண்ணலாமா 2 தடவை கட்டியிருப்பாங்கல்ல, 3வது தடவை இவங்க எலிட் 4ம் இருப்பாங்க, சாம்பியனும் கூட அந்த பேட்டில் பார்ப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சாம்பியனும் வந்து வராங்க. ஸோ அவங்கக்கிட்ட சரி நானும் பேட்டில் பண்ணலாமா அப்படிங்கும்போது, சாரி அசம்பிளி ஆரம்பிச்சிருச்சு, இன்னொரு நாள் பேட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 3வது தடவை இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. நிமோனா கூட பேட்டில் வர்றது இன்னும் 2-3 எபிசோடுக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தானே ஸ்டார்டிங்கே பண்ணியிருக்காங்க, இன்னும் டெரஸ்ட்ரியல் பாலை தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த ஸ்கூல், அதாவது அந்த டே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய சில முக்கியமான பொருட்கள்லாம் வாங்கிட்டு நம்ம லீகோ வந்து இவங்கக்கிட்ட வராங்க. ஸோ அப்போது ஸ்கூலுக்கு புதுசாக ஒருத்தவங்க வராங்க. என்ன இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் ஒரு கொஞ்சம் லேட் ஆகிட்டு சாரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நீங்கள் இந்த லிஸ்ட்லேயே இல்லையே, இல்லை நல்லா தேடி பாருங்கள் லிஸ்ட்டில் இருப்போம் அப்படிங்கும்போது, இன்னொரு ப்ரொஃபஸர் வந்து ஆமாம் அவங்க லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யாரும் இல்லை, எக்ஸ்ப்ளோரர் டீம் தான். அவங்க ஏன் வந்திருக்காங்கன்னு இப்போதைக்கு நமக்கு சரியாக தெரியல, ஒருவேளை இவங்களை கண்காணிக்க கூட வந்திருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரே சந்தேகம், அந்த 2 பேரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து இதை விட்டு வெளியே வந்துருந்தாங்க ஸ்கூலை விட்டு. அதுக்கடுத்து அந்த ஸ்கார்லெட், அந்த என்ன சொல்கிற ஈவினிங் டைம் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. டெரஸ்ட்ரியல் மூவ் நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கும்போது, ஆமாம் அதை கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை விட்டு வெளியே வரும்போது ஃப்ரெடியோட அந்த ஷிப்பை காட்டுறாங்க. அதை வந்து எப்படிலாம் சரி பண்ணுறாங்க அப்படின்னு சரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அந்த ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து உங்களுக்கு மெசேஜாக கன்வே பண்ணுறாங்க. ஓ இவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க போல், ஓகே நல்லா தான் இருக்காங்க, டெரஸ்ட்ரியல் டிபியூட்டை வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஓரியோ கேரக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அப்படி உள்ளே வந்து பார்த்து ஒரு பெட்டியை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அது அந்த ஏஷியன் மான்ஸ்டருடைய அந்த பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃப்ரெடி வந்து பார்த்து இதை நம்ம வச்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு இந்த எபிசோட் முடியுது. எனக்கு வந்து இதை ஏன் இந்த இடத்துல காட்டுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. இதுக்கு அடுத்தடுத்த எபிசோடு வந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த ஒரே எபிசோடில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸை காட்டியிருக்காங்க, 1 இல்லை 2 இல்லை, ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் காட்டியிருக்காங்க. இப்போதைக்கு ஃப்ரெடியும் இந்த மாதிரி காட்டும்போது ஒரு வேளை வில்லனாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது?